ஸோ அதில் ரொம்ப முக்கியமான போயம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெவர் ட்ரஸ்ட் த மிரர், யூ ஆர் நாட் எ ட்ரீ, வாட் இஃப் ஐ ஃபால், ஓ பட் மை டார்லிங். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஒர்த் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு உங்களை நீங்களே வந்து எடை போட்டுக்காதீங்க. உங்களை பற்றி நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டீப் அளவுக்கு தான் காட்டும். இமேஜினரி இஸ் நத்திங் பட் இட் இஸ் a figure of speech in which senses are brought in. Sensesனா என்னது? So welcome back to Ustadian Academy. So இன்னைக்கு நம்மளோட போயம் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Never Trust a Mirror by Erin Hansen அப்படின்றவரால எழுதப்பட்ட Never Trust a Mirror. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போறோம்னா எரின் ஹான்சன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி போயட், அப்புறமா போயமை லைன் பை லைன் வந்து டீகோட் பண்ண போகிறோம். மூன்றாவது அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நாலாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஐந்தாவது சம்மரி. ஸோ இது மூலமாக நம்ம கவர் பண்ணும்போது 100% இதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எரின் ஹான்சன் இஸ் an Australian poet born in 1995. ஸோ இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் போயட். எங்கே பிறந்திருக்காங்க? ஆஸ்திரேலியா in 1995. This poem, Never Trust a Mirror, was written by Erin Hansen, a contemporary poet known for her inspirational and heartfelt poem. Inspirational and heartfelt poem. Erin Hansen's writing often explores themes of self-worth, beauty, dreams, resilience, resonating deeply with the readers around the world. ஸோ அவங்களோட பொதுவாக என்ன மாதிரியான தீமில் எழுதுவாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். அவங்களோட நோட்டபிளான லிட்ரரி ஒர்க்ஸ். The Poetic Underground series. Erin Hansen has published multiple collections of poetry under this title. These books feature her signature motivational and introspective poems, The Poetic Underground, The Poetic Underground Reverie, The Poetic Underground Ink. Next, poems widely shared online. Many of her poems, though not only tied to a specific book, has become viral sensations. So அதில் ரொம்ப முக்கியமான போயம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. Never trust a mirror, you are not a tree, what if I fall, oh but my darling, what if you fly அப்படின்றது அடுத்தது. One of her most famous lines inspiring people to take risk and believe in themselves. ஸோ இது வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போயம்ஸ் அவங்க எழுதியிருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போயம்குள்ளே போகலாம். நெவர் ட்ரஸ்ட் அ மிரர், ஃபார் த மிரர் ஆல்வேஸ் லைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே வந்து கண்ணாடியை நம்பாதீங்க, அது எப்போவுமே பொய் சொல்லும். இட் மேக்ஸ் யூ திங்க் ஆல் யோர் வர்த் கேன் பி சீன் ஃப்ரம் தி அவுட் சைட். அது என்ன சொல்லுதுன்னா போயிட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நம்பாதீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களை வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக காட்டும். நீங்கள் வெளியே இருக்கிற தோற்றத்தை வச்சு தான் உங்களோட ஒர்த் எவ்வளோன்றதையே வந்து அது பிரதிபலிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல்ஃப் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்றதை பற்றி அது கவலைப்படாது. நெவர் ட்ரஸ்ட் அ மிரர், இட் ஒன்லி ஷோஸ் யூ ஸ்கின் டீப். அது வந்து உங்கள் தோல் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணக்கூடியது, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. யூ கான்ட் see how your eyelids flutter when you are drifting off to sleep. ஸோ அதே நேரத்தில் அது வந்து உங்களோட நீங்கள் தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண்கள் வந்து எவ்வளோ டயர்டாக நிம்மதியாக போகுதா, இல்லை ஏதாவது அன்றைக்கி ஒரு சில தப்புகள் செஞ்சுட்டு அன்றைக்கி உங்களுக்கு தூக்கமின்மையில் இருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த கண்ணாடியால் பார்க்க முடியாது. இட் டசன்ட் ஷோ யூ வாட் ஹீ சீஸ் when you are only being you. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா அது உங்களை தானே மட்டும் காட்டும், ஒரு ஸ்கின் டீப் அளவுலன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொருத்தவர் உங்களை எப்படி பார்க்குறாங்க, உன்னைய நல்லவனாக பார்க்குறாரா இல்லை ஒரு கெட்டவனாக பார்க்குறாரா அப்படின்றதுலாம் அது காட்டாது. or how your eyes just light up when you are loving what you do. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உட்காந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறீங்க, அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் உங்கள் கண்ணில் தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்கள் கண்ணில் தெரியும். அந்த மாதிரி உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் வந்து அதால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு விஷயத்தில் எங்கே தப்பு பண்ணுறீங்க, இது மாதிரியான விஷயங்களால் அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. It doesn't capture when you are smiling where no one else can see.
ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், அது உங்களோட ஸ்மைல் மூலமாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதை வந்து கேப்சர் பண்ணாது. அண்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கேனாட் டெல் யூ எவ்ரி திங் யூ மீன் டு மீ. ஸோ அதே மாதிரி உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸும் வந்து உங்களை பற்றி எல்லாமே சொல்லாது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. Never trust a mirror for it only shows your skin. ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து அந்த மிரரை வந்து நம்பாதீங்க, ஏன்னா அது உங்களோட வெளி தோற்றத்தை தான் காட்டுது. அண்ட் இஃப் யூ திங்க் தட் இட் டிக்டேட்ஸ் யுவர் வர்த், இட்ஸ் டைம் யூ லுக் வித்தின். ஸோ அதுதான் வந்து உங்களோட வர்த் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேம்பட்டு வாங்க அப்படின்றத இந்த இடத்துல கடைசியாக வந்து நம்மளோட போயட் எரின் ஹான்சன் அவர்கள், அது ஆஸ்திரேலியன் போயட் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதை லைன் பை லைன் கொஸ்டின் ஃபார்மேட்டில் பார்ப்போம். Why does the poet advise not to trust a mirror? Because the poet advises not to trust a mirror because it gives a false impression by only reflecting a person's physical appearance and not their true worth. So அவங்களோட physical appearance பத்தி மட்டும் தான் இந்த இடத்துல வந்து சொல்லுது. Next, what misconception does the mirror create? The mirror create the misconception that a person's value is based only in their physical appearance rather than their inner qualities. அதுதான் வந்து இந்த இடத்துல இந்த லைன், it makes you think that all your worth can be seen from the outside அப்படின்றத பொறுத்து இருக்கு. Next, never trust a mirror, it only shows you skin deep. What does the phrase skin deep mean in the poem? The phrase skin deep means that the mirror can only reflect external beauty. உங்களோட மிரர் வந்து வெளி தோற்றத்தை மட்டும் தான் காட்ட முடியும், அண்ட் நாட் அ பர்சன்ஸ் எமோஷன், கேரக்டர், இன்னர் செல்ஃப் எதை பற்றியும் அது பேசாது. ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்கின் டீப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான்காவது, யூ கான் see how your eyelids flutter when you are drifting off to sleep. What does the poet suggest about things that the mirror cannot reflect? The poet suggests that the mirror cannot capture intimate natural moments such as the way a person's eyelids flutter when they fall asleep, emphasizing that the true beauty goes beyond appearance. Next, what does the poet mean by what he sees? ஸோ அந்த இடத்துல வந்து வாட் ஹீ சீன்ஸ்ன்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம்ல, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. The poet means that the mirror cannot reflect the way others see and appreciate a person for their true self beyond just physical appearance. ஸோ ஒரு மிரர் வந்து உங்களை வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஸ்கின் டீப்பில் தான் வந்து சொல்ல போகுது. இன்னொருத்தர் உங்களை பற்றி அவரோட பார்வை என்ன, அவருக்கு உங்கள் தோற்றம் என்ன, உங்களை வந்து நல்ல விதமாக பார்க்குறாங்களா இல்லையான்றதை இது காட்டாது. What does the phrase eyes just light up signify in the poem? The phrase eyes just light up signifies the joy and a passion a person feels when doing something they love, which cannot be captured by a mirror. இதெல்லாம் நம்ம உள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆனால் 2 times நம்ம வந்து லைன் பை லைன் பார்க்குறோம். Why does the poet say that a reflection cannot show someone's worth? The poet suggests a mirror can only show physical appearance, அவங்களோட இன்னர் செல்ஃபை காட்டாது. It's time you look within. ஸோ இந்த போய்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரீடர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க டு லுக் வித்தின் தெம்செல்ஃப் டு ரெகக்னைஸ் தேர் வர்த், தட் இஸ் தேர் ட்ரூ வேல்யூ விச் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டர், எமோஷன்ஸ் அண்ட் இன்னர் பியூட்டி ரேதர் தென் தேர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். ஸோ இந்த போயமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்பயுமே கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு உங்களை நீங்களே வந்து எடை போட்டுக்காதீங்க. உங்களை பற்றி நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டீப் அளவுக்கு தான் காட்டும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதை காட்டுமே தவிர மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை காட்டாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த மிரரை வந்து நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட வெளி தோற்றத்தை வச்சு உங்கள் வேர்த்தை பார்க்காம உள்ளுக்குள்ளே உங்கள் கேரக்டர், உங்கள் எமோஷன்ஸ், இன்னும் வேர்த் எல்லாத்தையுமே வச்சு உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்ற இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போமா. மெட்டஃபர்னா என்னது? மெட்டஃபர் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் டூ திங்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் ஒன் another without the word like and as. So never trust a mirror, for the mirror always lies. The mirror is metaphorically described as a liar, implying that it does not show the true value of a person. So இது வந்து மெட்டஃபர். Next, it only shows you skin deep. This suggests that mirrors can only reflect physical appearance, not inner qualities. So இதுமே வந்து personification. For the mirror always lies. Lying என்றது ஒரு ஹியூமன் குவாலிட்டி. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் கொடுக்கறது வந்து பெர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் cannot tell you everything you mean to me. ஸோ இதுமே வந்து பெர்சானிஃபிகேஷனுக்குள்ளே வந்து வந்துடும். நெக்ஸ்ட், கான்ட்ராக்ட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க.
கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா? இமேஜினரி கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். It makes you think that all your worth can be seen from the outside. The contrast inner worth with outer appearance, emphasizing that true value lies beyond physical looks. ஸோ இதை வந்து இன்னர் செல்ஃபையும் அவுட்டர் அப்பியரன்ஸையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறதுனால இதை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இமேஜரி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் சென்சஸ் ஆர் brought in. சென்சஸ்னா என்னது? ஒரு ஃபீல், ஒரு டச், ஒரு விஷன், ஒரு ஸ்மெல், ஒரு வாய்ஸ், அந்த ஸ்பீக்கிங், இது அந்த சென்சஸ் எல்லாம் கொண்டு வரது தான் வந்துட்டு இமேஜரின்னு சொல்லுவோம். ஸோ eyelids flutter when you're drifting off to sleep. So the poet uses sensory imaginary to illustrate the small beautiful movements that a mirror cannot capture. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இமேஜரி தான், இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் alliteration-னா it is repetition of the same word is known as alliteration. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு alliteration வந்து மேக்ஸிமம் வந்து எஸ் ஸ்கின் ஷோஸ். ஸோ அதனால வந்து இது alliteration-ஆ வந்து பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒரு சம்மரி. ஸோ இதை கடைசியாக நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம்மரியை ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் லேட்டராக கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை வந்து இந்த போயம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடுத்த போயமில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. see you in the next video.